ஏய், என்னடி சொன்ன? அரஞ்சனா பாரு. ஏய் சங்கரு, என்னடா அது பொம்பளை பிள்ளைய கை நீட்டிக்கிட்டு? இல்லண்ணே, இவளை கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக எங்க அப்பா இப்ப எல்லாம் என்ன நம்பி 10 பைசா கூட தர மாட்டேங்கிறாருண்ணே. எதை வச்சு நான் முன்னேறது? இங்க பாருடி, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நம்ம பேசினபடி எல்லாம் என் வீட்டுக்கு வரணும். வரலன்னா வையே, உன்னை கொன்றுவேன். விடு தேவகி, ஏதோ பண நெருக்கடினால அப்படி நடந்துக்கிட்டான். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. தேவகி, இப்ப தாண்டி உனக்கு ஆரம்பிச்சிருக்கு என்னுடைய முதல் அடிய. போக போக பாரு என்னென்ன பண்ண போறான்னு. எப்படியோ இந்த ஊர்ல பைனான்ஸ் வச்சு நிறைய சம்பாரிச்சாச்சு. சம்பாரிச்ச காசை என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, பேங்க்ல போடலான்னு பார்த்தா அதுல ஐடி பிரச்சனை வந்துரு. சரி, ரியல் எஸ்டேட்ல போடலான்னு பார்த்தா அதை மண்ணை நம்பி போட்டா அதை அணிவிக்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. சரி, என்னதான் பண்ணலான்னு பார்த்தா சரி கம்மன் நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா. கட்சி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம ஃபேமஸ் ஆகணும். ஃபேமஸ் ஆகணும்னா முதல்ல ஒரு படத்தில் நடிக்கணும். சரி, நம்மகிட்ட தான் கையில் காசு கிடக்குது. கம்மனே நாமளே ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு அழகான நடிகையை பிடிச்சி படம் நடிச்சு ஃபேமஸ் ஆகிட வேண்டியதா. சார் நீங்களா? ஆமா, இங்க என்ன பண்றீங்க? அருக்கானே, நீயா? வா வா வா. அருக்கானே, நான் சொல்றத மட்டும் செய்யறியா? என்ன என்ன சொல்ல போறீங்க? அது ஒண்ணு இல்ல அருக்கானே, நான் சொல்றத மட்டும் நீ செய்ய. அதான் என்ன? அப்படியே உங்க கைய மெதுவா மேல தூக்க. தூக்கிட்டு அப்புறம் என்ன? அதே மாதிரி இன்னொரு கைய என்ன பார்த்த அப்படியே மேல தூக்க. அருக்கானே, அப்படியே 2 கையும் மேல தூக்கு. அடா அடா அடா, என்ன ஒரு அழகு. அப்புறம் அப்படியே அது வரைக்கும் நடந்து போய் ஆடி அசைஞ்சு நடந்து போ பார்க்கலாம். இது அறியா? ஐயோ, எனக்கு எப்படியோ ஒரு நடிகை சிக்கிட்டா. இவளை வச்சு எப்படியோ படம் எடுத்துடலாம். சார் நீங்க என்ன டைரக்டரா? அதே இதையும் பண்ண சொல்றீங்க. ஆமா, நீங்க என்ன எதுக்கு வந்தீங்க? ஆமா இருக்கானே. என்னடா ஆமா? சார் கோச்சிக்காதீங்க சார். என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. அருக்கானே. அருக்காணி தான், சொல்லு. உன்னை அறுத்து போடுவேன், சொல்லு. அருக்கானே, நான் உன்னை பெரிய ஹீரோயின் ஆக்கி உனக்கு கோடி கணக்கில் சம்பாரிச்சு கொடுக்கலான் இருக்கிற. கோடி கணக்கில? சார் சார், எனக்கும் ஆசை தான். நான் நல்லா நடிச்சு ஒரு வீடு, ஒரு கார், ஒரு பைக் இதெல்லாம் வாங்கணும். நான் என்ன பண்ணணும்? அருக்கானே, அதுக்கு முன்னாடி நீ உன் தாலியை கழட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் முடிச்சுக்கிறான் பாரு அந்த ஓட்டப்பல்ல, அவனை தள்ளி வைக்கணும். சார் ஏன் சார் இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்? என்ன சொல்றீங்க? அருக்கானே, நீ ஃபேமஸ் ஆகணும்னா
அதே மாதிரி நான் கோடீஸ்வரி ஆகணும்னா நீ இதை செஞ்சுதான் ஆகணும். உன் புருஷனை வெளியே படுக்க வச்சுதான் ஆகணும். சரி சார், நீங்க சொல்றத நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன். ஆமா, ஷூட்டிங் எப்ப ஆரம்பிப்பீங்க? என்ன படம் எடுக்க போறீங்க? ஷூட்டிங்கா? அதுக்கு ஷூட்டிங்க்கு முன்னாடி நாம ஊட்டியில் ஒரு ரூம் போட்டு அட பாவி, கதையை பத்தி கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சார். எஸ் சார், நடிக்கிற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? என்ன இருக்கானே அப்படி கேட்டுப்புட்ட, வேற தலையில இருந்து கழுத்து வரைக்கும் அப்படியே நம்ம மீனா மாதிரியே இருக்கிற. அப்புறம் கழுத்துல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே நம்ம குஷ்பு மாதிரியே இருக்கிற. சீ, அப்புறம் உன் இடுப்ப பார்த்தா அப்படியே நம்ம சிம்ரன் மாதிரியே இருக்கிற. சீ. அப்புறம் அந்த கால் இருக்குல்ல, காலு ஆ, அடேங்க அப்பா நம்ம ரம்மா மாதிரியே இருக்கிறவோ. சீ போங்க சார். ஆமா, ஹீரோயின் யாரு? என்ன இருக்கானே இப்படி சொல்லிவிட்ட. இந்த படத்துக்கு டைரக்டர் எல்லாமே நான் தான், ஹீரோவும் நான் தான், நீயா? நானே தான். சரி, விளங்கிரும் சார். அப்ப நம்ம எப்ப படம் ஆரம்பிப்போம்? கதாநாயகி கிடைச்சாச்சு, ஆ. ஆனா கதை தான் ஒன்றும் கிடைக்கலையே. சார், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம ஊர் பசங்க ஏகப்பட்ட கதை எழுதுவானுங்க. நீங்க அதெல்லாம் வாங்கிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. அவனுங்க கதையே சொல்லுவானுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை கதற விட்டுருவானுங்க. நாம் எடுக்க போற படம் நமக்கும் சந்தோஷமா இருக்கணும், இதை பார்க்குற அந்த மக்களுக்கும் சந்தோஷமா இருக்கணும். சரிங்க சார், நான் ரெடி. நீங்க எப்ப சொல்றீங்களோ நம்ம அப்ப ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல என்னோட பேரை மாத்தணும். பேரை மாத்தணுமா சார்? அருக்கணிங்கிற பேர் நல்லா இல்லையா? அருக்காணிங்கிற ஒரு காமெடி நடிகை மாதிரி இருக்குது. வேற என்ன பேர் வைக்கலாம்? நீலிருந்து உன் பேரு ஆயிஷா. ஆயா? என்ன சார் சொல்றீங்க? ஆயிஷா. ஆயிஷாவா? ஆ. சார் நல்லா இருக்கு. ஏன் சார் தள்ளி தள்ளி போறீங்க, வெக்கமா? சரி சார், நம்ம ஷூட்டிங்ல மீட் பண்ணலாம். அப்ப நான் என் வீட்டுக்கு காத்துட்டு இருப்பேன், நான் வரேன். அப்பா, நான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்ப்பா. என்னம்மா சொல்லம்மா. அது ஒன்றும் இல்லைங்கப்பா. தேவிக்கு கொடுக்க வேண்டிய வரதட்சணையை அவரால் ரெடி பண்ண முடியலையா? அதான் நீங்கள் அம்மாவோட நகையை என்கிட்ட தானே கொடுத்து வச்சிருக்கீங்க, அதை கொடுன்னு கேட்குறாருப்பா. இது என்னம்மா நியாயம்? நான் நம்ம வீட்டில் தனிக்கட்டையாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உனக்கும் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து நான் இங்கே வந்து தங்கினது கூட கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் தான் நான் தனியாக தங்கிட்டு இருக்கிறேன். ஏமா நம்ம வீட்டில் நகைக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு தானே நான் உங்ககிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். இது என்ன தர்ம சங்கடமாக இருக்கு? இப்போ என்னப்பா பண்ணுறது? நகையை கொடுன்னு நச்சரிக்கிறாருப்பா. இவ்வளோ தூரம் கேட்டுட்டு கொடுக்கலன்னா சங்கடம் தானே. என்னம்மா பெரிய சங்கடம்? எல்லாமே தங்கச்சின்னு தூக்கி கொடுத்துட்டா நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்னம்மா பண்ணுவேன்? சரி சரி, சங்கடம் இருக்கத்தான் செய்யும். மாப்பிள்ளை வந்தா நான் பேசிக்கிறேன், நீ வேலை பாரு. இல்லையா, நான் கேட்டதை உங்க அப்பாட்ட கேட்டியா? ஆமா, அவர் என்ன சொன்னாரு? அது வந்து அந்த நகை வந்து எங்கள் அம்மாவோட ஞாபகமாக அவர் வச்சிருக்காரா. அது அவருக்கு யாருக்கும் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னடி நீயும் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம பேசுற? நீயாவது கேட்டிருக்க கூடாதா? நான் தான் அப்பவே அகலக்கால் வைக்க வேண்டாம்னு சொன்னேனே, நீங்க கேட்டீங்களா? நடந்ததை விடுடி, இனிமே நடக்க போறத பத்தி பேசு. வர வாரம் தீபாவளி, நாம மாப்பிள்ளையும் தங்கச்சியும் கூப்பிட
இன்னைக்கு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போகணும். நம்ம துணிமணி எல்லாமே எடுத்தாச்சு. அதோட நம்ம செய்ய வேண்டியதையும் முறையா செஞ்சாதானே நமக்கு கௌரவமா இருக்கும். நீயாவது அந்த நகையை வாங்கி கொடுக்க வேண்டியதானே? எப்படியாவது நம்ம சம்பாரிச்சு எடுத்துக்கலாம். எப்படிங்க எடுப்பீங்க? எப்படி எடுப்பீங்க? உங்களால ஒரு கடனை வாங்குறதுக்கே வக்கு இல்ல. இதுல சம்பாதிச்சு வேற நகை எடுப்பீங்களா? இது பாருங்க, எங்க அப்பாவை மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. நான் சாயந்தரம் மாப்பிள்ளைகிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியல. அண்ணா அண்ணி வாங்க. அம்மா தேவகி, எப்படிம்மா இருக்க? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். என்ன இல்லைங்க, சும்மா தட்டோட வந்திருக்கீங்க? ஐயா தீபாவளி வருதுங்க இல்லையா, அதான் மாப்பிள்ளையும் பொண்ணையும் முறையா அழைச்சிட்டு போலான்னு வந்தேங்க. ஓ அப்படியா? வெறும் துணி மணி தான் இருக்கு, மற்ற சமாசாரத்தெல்லாம் எதுவுமே காணோம். ஐயா இப்ப என்னால செய்ய முடியலைங்க ஐயா. எனக்கு இன்னொரு 2 மாசம் டைம் கொடுங்கய்யா. என் தலையை அடமான வச்சாவது நான் எல்லாத்தையும் முறையா செஞ்சிடறேன். இப்பவே 4 மாசம் ஆச்சு, இன்னும் 2 மாசத்துல நீ கிழிச்சிருவ. ஏங்க வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு மரியாதை கூட கூப்பிடாம இப்படி எங்க அண்ணனை ஏன் முன்னாடி கீழ்த்தனமா பேசுறீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? என்னடி அண்ணனுக்கு சப்போர்ட்டா? இவ்வளோ பேசுறவன் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டியதான்டி. மாப்பிள்ள ஏதோ என் தங்கச்சி என் மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசுறா. நீங்களாவது இந்த சட்டை வாங்கிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வரணும் மாப்பிள்ள. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வரேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வரலைன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் வரல, எதனால வரலன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க மாப்பிள்ள. கண்டிப்பா நீங்க வாங்க மாப்பிள்ள. போயா இந்த பேண்ட் சட்டை இல்லைன்னு தான் நான் கெதின்னு கிடக்குறேனா? ஏங்க ஏங்க இப்படி கேட்கறமா நடந்துக்கிறீங்க? எவ்வளவு ஆசை கொண்டு வந்திருப்பாங்க, அதை தட்டி விட்டா என்னங்க அர்த்தம்? இததான் நீங்க நான் கொடுக்க மரியாதையா? சொல்லுங்க. எதுத்தாடி பேசுற? அரைஞ்சலாம் பாரு. போடி போ. நீ வேணா உங்க அண்ணன் வீட்டுக்கு போய் தீபாவளிக்கு உட்காந்து சோறு தின்னுட்டு வா. ஆனா ஒரு விஷயம், திரும்பி இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? என் தங்கச்சிய என் வீட்டோட வச்சுக்குவா. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், உங்களை ரொம்ப நல்லவர்னு நடத்தினே மாப்பிள்ள. இப்பவே என் தங்கச்சிய இந்த பாடுபடுத்துறீங்களே, என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? நான் கெட்டவன் தான், இப்ப தெரிஞ்சுக்கிட்டல. பேசுனபடி 20 பவுன் நகையும் 5 லட்ச ரூபா பணத்தோட வா. எதுவா இருந்தாலும் பேசு, இல்லைன்னா வெய்யு
உன் தங்கச்சி நீ அப்படியே கூட்டிட்டு போயிடு. என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? மாப்பிள்ள கண்டிப்பா நான் உங்களுக்கு சொன்னபடி அந்த நகையெல்லாம் கொண்டாந்து கொடுத்துறேன் மாப்பிள்ள. நீங்க வாங்க மாப்பிள்ள. இதா பாருடி, இனிமேல் அண்ணனை பார்க்க போறேன், அண்ணிய பார்க்க போறான்னு எங்காவது ஏறிக்கிட்டு போனேன், அவ்வளவுதான் பாத்துக்க, கொன்றுவேன் உன்னை. வா நீ முதல்ல. மாப்பிள்ள போல நினைச்சேன், தாய் போல வளர்த்தேன், மாலைந்து தொடுத்தேன், மந்திரிடம் தொலைச்சேன். போல நினைச்சேன், தாய் போல வளர்த்தேன், மாலைந்து தொடுத்தேன், மந்திரிடம் தொலைச்சேன். உதிர்வத பார்த்தேன், உதிரத்தால் கொதிச்சேன், உதிர்வத பார்த்தேன், உதிரத்தால் கொதிச்சேன். அம்மாடி தங்கச்சி அண்ணமனம் புண்ணாச்சி, அம்மாடி தங்கச்சி அண்ணமனம் புண்ணாச்சி, அண்ணமனம் புண்ணாச்சி, அண்ணமனம் புண்ணாச்சி. மேடி உனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு மேடி. நகையை கொடு கொடுன்னு உங்க காலில் விழாத குறையா கேட்டனே, நீயும் எங்க அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு நகையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களேடி. ஆமா, இப்ப எல்லாத்துக்கும் ஏன் மேல ஏறுங்க. அவ்வளவு நகை கொடுக்கறேன், இவ்வளவு பணம் கொடுக்கறேன்னு நானா சொன்னேன்? இதுக்குத்தான் தகுதிக்கு மேல ஆசைப்படக்கூடாதுங்கிறது. உங்க ஆசை மாப்பிள தீபாவளிக்கு வந்தா என்ன, வரலன்னா எனக்கு என்ன? மாப்பிள்ள இந்தாங்க மாப்பிள்ள, இதுல 20 பவுன் நகையும் 5 லட்சம் பணமும் இருக்கு. இந்தாங்க. தப்பா நினைக்காதீங்க, அன்னைக்கு ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, நான் அதெல்லாம் எதுவுமே பெருசா எடுத்துக்கல. இதெல்லாம் எல்லாம் சகஜம்தான் மாப்பிள்ள. இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே. இதெல்லாம் யாருக்காக கேட்குறேன்? இதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சா உங்களுக்கு பெருமை தானே. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் பணத்தையும் நகையும் கொண்டு உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். அண்ணா, ஏதுன்னு அதெல்லாம் யார் கொடுத்தா? அம்மா, உங்க அண்ணி தான். இது உங்க அண்ணி அம்மாவோட நகைதான். அவதான் இதெல்லாம் வீட்டுல சும்மா தானுங்க இருக்கு, இதை எடுத்து கொண்டு போய் தேவைக்கு கொடுக்குன்னு கொடுத்தாமா, அதான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சரி, பணம் எப்படி வந்தது? அண்ணா கேட்குறல்ல, ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? அது வந்துமா, நான் ஓட்டிட்டு இருந்த காரை வித்துட்டேன். அதுல வந்ததுதான் இந்த 5 லட்சம் பணம். அண்ணா, காரை வித்துட்டியா? எதுக்குண்ணா காரை வித்த? எல்லாத்தையும் வித்து எனக்கு கொடுத்துட்டா நீ எங்கண்ணா போவ? பாருமா, அழாத. கார் போனா என்னம்மா, எனக்கு உடம்புல தெம்பு இருக்கு. நானும் உங்க அண்ணியும் எப்படியாவது பொழைச்சுக்குவோம். நீங்க பாருமா, நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான்மா எனக்கு வேணும், அதுதான் எனக்கு வேணும். என்னதவன் செஞ்சு புட்டோ, அண்ணன் தங்க ஆயி புட்டோ, பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா, வாழு இடம் பிறந்த இடம் ஆகுமா? கால
மனோ, நேரங்கிறது இதுதான்டா. தேவகியை பழி வாங்க எப்பன்னு காத்துட்டு கிடக்குறேன். அவ அண்ணனே வந்து ரூட்டு போட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறான்டா. என்ன சொன்னானா? தங்கச்சிய பழி வாங்க அண்ணங்காரனை ரூட்டு போட்டு கொடுத்தானா? ஆமாண்டா மனோ, ஆமா. தல தீபாவளிக்காக கூப்பிடுறதுக்கு இளங்கோ வீட்டுக்கு வந்திருந்தான். சங்கர அவன் அவமானப்படுத்தி அனுப்பிச்சுட்டான். அதோட விட்டானா, அவன் கண்ணு முன்னாடியே தேவகியை அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் பாடா படுத்திட்டான்டா. இதையெல்லாம் பார்த்த இளங்கோ துடியா துடிச்சு போயிட்டான்டா. அடுத்த 2வது நாளே 20 பவுன் நகையும் பணம் 5 லட்சத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான்டாங்கிற. ஏன் கொடுக்க மாட்டான்? தான் கண்ணு முன்னாடி அவன் தூக்கி வளர்த்த தங்கச்சி சித்திரவதைப்படுறத பார்த்துக்கிட்டு எந்த அண்ணனால சும்மா இருக்க முடியும்? எப்படியோ பிரச்சனை தீர்ந்ததுன்னு சொல்லு. பிரச்சனை தீர்ந்துச்சா? இப்ப தாண்டா ஆரம்பிச்சுட்டு வந்திருக்க. இளங்கோ கொடுத்த நகைய சங்கர் வாங்கி பீரோல வச்சுட்டு போயிருந்தான்டா. அதை எடுத்து நானு ஆசாரிட்ட கொடுத்து கவரிங் நகை செய்ய சொல்லி திரும்ப அதை கொண்டு பீரோலே வச்சுட்டு வந்துட்டுண்டா. அந்த நகையை எடுத்துக்கிட்டு தாண்டா பிசினஸுக்கு பணம் புரட்டுறதுக்கு சங்கர் இப்ப வெளியே போயிருக்கிறான்டா. அப்படின்னா நகை போலிங்கிற விஷயம் இந்நேரம் சங்கருக்கு தெரிஞ்சிருக்கணுமே. கண்டிப்பாடா, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு இந்நேரம். ஏமா அந்த சங்கர் ஆத்திரத்துல நேரா வீட்டுக்கு போய் முதல்ல தேவகியை தான் போட்டு உழுக்குவான். அப்புறம் அந்த இளங்கோவையும் உண்டு இல்லைன்னு பண்ணிட போறான். பாவ சந்தானம் அண்ணனும் தங்கச்சியும் சங்கர்கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்ன பட போறாங்க. அதுல என்னடா சந்தேகம்? அதுக்காகத்தாண்டா ஆசாரிட்ட கொடுத்து ஆப்பு செய்ய சொல்லி கொண்டு வச்சிருக்க வந்திருக்கேன்.
இடம் பார்த்து கொடியேத்த கைய போத்து இடம் பார்த்து கொடியேத்து